இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ராகி ப்ரௌனி தான். மைதா சேர்க்கலை, முட்டை சேர்க்கலை, அவன் கூட இல்லாமல் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். திக்கான தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் ஒரு கப் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை. கேழ்வரகு மாவு ஒரு கப்பு. கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ். உப்பு 1 பிஞ்சு சேர்த்துக்கிங்க. பால் 1 கப் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்சது, அதை சேர்த்துக்கலாம். விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம பால் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அவனுக்கு பதில் நம்ம குக்கரில் தான் இப்போ பண்ண போகிறோம். சால்ட்டு போட்டு அது எப்படின்னு பார்க்கலாம் அந்த மெத்தடு. உப்பு நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கல் உப்புக்கு பதில் சால்ட்டாக எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ரிங் மாதிரி உள்ளதை நான் சேர்த்துக்கிறேன். கேஸை ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடு வரட்டும். குக்கர் மூடியில் நீங்கள் கேஸ்கட் போட வேண்டாம், விசிலும் போட வேண்டாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரௌனியை நான் உள்ளே வச்சுட்டேன். இந்த மாதிரி கேப் இருக்கணும் உள்ளே குக்கருக்குள்ளே. அந்த மாதிரி பிளேட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் குக்கருக்குள்ளே வச்சுருந்த ரிங் மாதிரி இல்லைன்னா நீங்கள் பிளேட் ஏதாவது வச்சு கூட அது மேலே இதை வச்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ்கட் இல்லாமல் தான் க்ளோஸ் பண்ணணும். விசிலும் போடாதீங்க. கேஸை சிம்மில் வச்சு ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ரெடியாக இருக்குது. ஆறின பிறகு நான் வேறு பிளேட்க்கு எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ராகி ப்ரௌனியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.